வணக்கம். நான் தேனி எலக்ட்ரிஷியன். இப்போ வந்து நம்ம ஒரு சுவிட்ச் போர்டு ரெடி பண்ணியிருக்கோம். இது நார்மல் சுவிட்ச் போர்டு தான். இதில் இந்த சுவிட்சு, இந்த 5 பின் சாக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு அடிஷ்னலாக ஒன்று வச்சுருப்போம், இந்த டூலு. இது வந்து என்னென்னா நாப் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். இது என்ன பர்பஸ்ன்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த டூலுக்கு பேர் வந்து என்னென்னா எஸ்சிஆர் ட்ரையாக்கு, அந்த அது மாதிரி. இது என்ன பர்பஸுன்னா, நம்ம வந்து ஒரு ஃபேன் ரெகுலேட்டர் மாதிரி வச்சுங்களேன், ஃபேன் ரெகுலேட்டர் மாதிரி வச்சுங்க. ஸோ இது வந்து என்னென்னா, நம்ம வந்து என்னென்னா இந்த எலக்ட்ரிக்கல் லைனில் இருக்கவங்களுக்கு வந்து நல்லா தெரியும், ஆங்கிள் கிரைண்டரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அந்த இதுக்காண்டி தான் இதை வந்து வச்சுருக்கிறது. இது ஒரு டம்மியை போட்டு தான் நான் வச்சுருக்கேன். டம்மியை போட்டு அதுக்கு கீழே தான் இது ஃபிட் பண்ணிக்கேன். இங்கே அதை பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் தான் இருக்கும். அதுக்கு இன்னும் அவுட்டெல்லாம் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் அது வச்சுருக்கேன். இது இந்த சுவிட்ச் போர்டில் வந்து ஒரு எம்சிபி, இது ஒரு இண்டிகேட்டர். இது என்னோடய ஸ்டைலு. நான் எப்போவுமே வந்து சுவிட்ச் வந்து லெஃப்ட் சைடில் தான் வைப்பேன். இது என்னோடய ஸ்டைலு, சரிங்களா? எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுவிட்சு ரைட் சைடில் வரும், சாக்கெட் வந்து லெஃப்ட் சைடில் வரும். என்னோடய ஸ்டைலில் வரும்போது நான் என்னோடய ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணுவேன். ஸோ லெஃப்ட்டில் சுவிட்சு இது வரைக்கும் நார்மல், சரிங்களா? ஸோ இந்த மூணும் வந்து இதுக்காண்டி தான் வச்சுருக்கேன். இது உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு ஒரு லேம்ப்பு வந்து வச்சு காமிக்கிறேன். அதாவது 100 வாட்ஸு பல்பு இது. ஸோ உங்களுக்கு மெஷர்மெண்ட்காண்டி ஏசியில் வந்து வோல்ட்டு வந்து எந்த அளவுக்கு காமிக்கும், அந்த இது வந்து உங்களுக்கு இதெல்லாம் காமிக்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன். ஸோ இதுதான், சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா கரண்ட்டை இது பண்ணிக்குவோம், மெயின் ஆன் பண்ணிக்குவோம். அதாவது எம்சிபி ஆன் பண்ணிக்குவோம், இண்டிகேட்டர் லைட் எரியுது, சுவிட்ச் ஆன் பண்ணாலும் லைட் எரியும், லைட்டு கம்மியாக எரியுது. ஸோ இந்த நாபு வந்து இப்போ மினிமம் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் கூட்ட இதோட வேல்யூக்கு வந்து வந்துடும். ஸோ நான் மேக்ஸிமம் லைட் வெளிச்சத்தில் ஒன்றும் தெரியல, நான் மேக்ஸிமம் வந்து வச்சுருக்கேன். அந்த ப்ளூ கலர் இது தெரியுதா? ஸோ இதை வந்து கம்மி ஃபுல்லாக வச்சுருக்கேன், இப்போ கம்மி பண்ணிட்டேன். ஸோ இதை நான் சொல்கிறேன். ஸோ வந்து என்னென்னா வோல்ட்டு ட்ராப் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல. இப்போ வோல்ட்டு கூடுதா? ஸோ இந்த லைட் வெளிச்சத்தில் உங்களுக்கு தெரியுது. இப்போ ஃபுல்லாக வைக்கும்போது 231 வருது வருங்க. ஸோ இது வந்து என்னென்னா வோல்ட்டு வாட்ஸு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். மெயினாக வோல்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இவ்வளோ தான். 100 வாட்ஸ் பல்பை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 200 வாட்ஸ் பல்பாக இருந்தால் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது என்ன பர்பஸ், இது எதுக்காண்டி பயன்படுத்துகிறோம்னா, இப்போ நம்ம வந்து சால்ட்ரிங் அயன் வச்சுருக்கோம். நார்மல் சாதாரண ஒரு சால்ட்ரிங் அயன், நான் ரொம்ப ஸ்பெசிஃபைடாக சொல்ல, எலக்ட்ரிக்கல் லைனில் இருக்கவங்களுக்கு சாதாரண இதுதான் தேவைப்படும். நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் 2 விதமான டைப் ஒர்க்கு வரும். ஒன்று வந்து உட்காந்த இடத்துலே பண்ணுறது. உட்காந்த இடத்துலே வந்து கடை போட்டு உட்காந்துருப்போம். ஃபேனு, மிக்சி, கிரைண்ட்ரு, அப்புறம் சில பேர் வந்து வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு சேர்த்து பார்க்குறாங்க. சில பேர் அது பார்க்குறதில்ல. ஏசி வந்து தனி, ஏசி ஃப்ரிட்ஜுங்கிறது தனி. சில பேர் வந்து ஃப்ரிட்ஜு வந்து ஸ்டெபிளைசர் ரிலேட்டடாக வரும்போது பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டெபிளைசர் பார்க்குறாங்க, கூட வந்து அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐட்டமும் சேர்த்து பார்க்குறாங்க, அந்த மாதிரி. ஸோ இது இது. ரெண்டாவது வந்து என்னென்னா சைட்டில் போய் ஒர்க் பண்ணுறது. சைட்டுங்கிறது நியூ சைட்டாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து வீடு இருக்குது, ரீவயரிங்கு, இல்லைன்னா வந்து ஒரு சின்ன லைட்டு மாட்ட போகிறோம், ஒரு ஃபேன் மாட்டி கொடுக்க போகிறோம், அந்த மாதிரி போகிற ஆட்களும் இருக்குது. இது போகிற சைட்டு விசிட்டு. அது வந்து கடையில் உட்காந்து ஒர்க் பண்ணுறது. சைட்டு விசிட்டில் இருக்கும்போதும் சரி, கடையில் உட்காரும்போது இந்த சுவிட்ச் போர்டு வேறு இது பண்ணலாம். சேலரி அயன் பண்ணுற இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து கம்மியாக தான் தேவைப்படும். 50 வாட்ஸு 100 வாட்ஸு உள்ள சேலரி அயனை தான் நம்ம இது பண்ணுவோம். அது பண்ணும்போது நமக்கு இது கண்ட்ரோல் ஆகிரும். அப்புறம் ஆங்கிள் ட்ரைங்கிற மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆங்கிள் ட்ரைங்கிற பற்றி நான் உங்களுக்கு முழுசாக நான் சொல்கிறேன். ஆங்கிள் கிரைண்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆர்பிஎம் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் வந்து பிளேடை வச்சு பயன்படுத்திட்டு இருப்போம். அது முக்கியமாக வந்து காடி எடுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த செவத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி போட்டு பைப் பதிப்பாங்க. ஸோ அதை எடுக்கும்போது நீங்கள் ஃபுல் ஸ்பீடை போகும்போது அந்த அமைச்சூர்லாம் வந்து சீக்கிரம் போயிடும். ஸோ எந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான கம்பெனினா தாங்கும். ஒரு 3000 2500 3000 போட்டு நான் வாங்கிக்கிறேன்னா அந்த மிஷின் தாக்கு பிடிக்கும். இல்லை நான் சைனா பீஸ் தான் வாங்கியிருக்கேன், 1500 தான் வரும் அப்படின்னா தாக்கு பிடிக்காது, அமைச்சூர் போயிடும். இந்த இதில் இருக்கக்கூடிய காப்பர் காயில் எல்லாமே போயிடும். நீங்கள் அதுக்கு வந்து அந்த மாதிரி வாங்கிக்கலாம். 2500 3000 குவாலிட்டியான கம்பெனியில் டிவாட்டில், இல்லைன்னா வந்து இது போஸ்
இதில் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இது 2 தான் என்னோடய சஜஷன், வேறு எதுவும் நான் சஜஷன் பண்ண மாட்டேன். கும்மி பிராண்டில் போட்டிருக்காங்க, பட்டு எனக்கு நான் யூஸ் பண்ணதில்லை. டிவாட்லேயும் வந்து டிவாட்லேயே அதுக்கப்புறம் வந்து போஸ்லேயும் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் கட்டிங் மிஷின், மார்பிள் கட்டிங் மிஷின் சொல்லுவாங்க, அது வாங்கினாலும் ஓகே தான், இல்லை ஆங்கிள் கிரைண்டர் வாங்கினாலும் ஓகே தான். இதை போட்டு நம்ம இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இது ஒரு நல்ல ஒரு அப்ளிகபிள் தான். ஆங்கிள் கிரைண்டரு சால்ட்ரிங்கு இது போக வந்து என்னென்னா, நம்ம நார்மலாக வந்து ஆங்கிள் கிரைண்டரை வந்து இது மாதிரி பயன்படுத்துவோம், அதாவது சில டூல்ஸை வந்து பதப்படுத்துறதுக்காண்டி பயன்படுத்துவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்துவோம். இந்த அப்ளிகேஷன்லாம் நல்லா பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் கேபிள் இருக்குன்னா, இது வந்து ஒரு 20 மீட்டர் கேபிள் நான் என்னோடய இதுக்காண்டி வேலைக்காண்டி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டிமீட்டர் பற்றி உங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இந்த மல்டிமீட்டர்லாம் வந்து வாங்கினேன், இந்த மாதிரி இதாக இருக்குல்ல என்சிவி, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. புது மாடலில் வாங்கிக்கோங்க, பழைய மாடல் எதுவும் வேணாம். இது வந்து எலக்ட்ரிஷியன் டெக்னிக்கல் லைனில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ யூஸ் ஆகும். மற்றவங்க வந்து சும்மா வேடிக்கை பார்க்கலாம், சொல்கிற விஷயங்கள் புரியாது. இல்லை எனக்கு நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பப்படுறேன்னா பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா ஓகே தான். ஸோ இவ்வளோ தான். இந்த இதை வந்து ஒரு டம்மியை போட்டு நாங்கள் இது பண்ணி ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்காண்டி தான். நீங்கள் வந்து அதுக்கு வந்து எஸ்சிஆர்னு சொல்லுவாங்க, நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாம். நீங்கள் இல்லை நான் வந்து நம்ம ஏரியாவில் கிடைக்காது, தேனி ஏரியாவில் இது கிடைக்காது. தேனி ஏரியாவில் வந்து நம்ம எதிர்பார்க்குற சுவிட்சே கிடைக்க மாட்டுது, இது கொஞ்சம் கஷ்டம்தான். மதுரை மாதிரி ஒரு ஏரியாவில் கிடைக்கும், மதுரை டவுனு அந்த மாதிரி ஏரியாவில் கிடைக்கும். மற்ற ஏரியானா டவுட்டு தான், நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து என்ன, அதே தான் ஃபேன் ரெகுலேட்டர் மாதிரி தான் அது. ஸோ ஃபேன் ரெகுலேட்டர் வந்து என்னென்னா சீக்கிரம் போயிடும், இது கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். இது வந்து எப்படின்னா 2000 வாட்ஸ் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஆங்கிள் கிரைண்டர் வந்து 1000 வாட்ஸு 1100 வாட்ஸு, அவ்வளோதான், அதுக்கு மேலே போகாது. நன்றி, வணக்கம்.